ஆபாச படம் பார்ப்பீங்களா, அதாவது பான் வீடியோஸ் பார்ப்பீங்களான்னு கேட்குறாரு. அப்படியே பேசிகிட்டே போகும்போது இவர் முத்தம் கொடுக்குற எமோஜிஸ் எல்லாம் அனுப்புகிறார். இவர் எல்லாமே ஆபாசமாக பேசுகிறார். இந்த பெண் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுது. முக்கியமாக பெண்கள் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது நம்ம வெளியே சொன்னால் நம்ம பேர் கெட்டு போயிடுமேன்ற ஒரு பயத்தில் இருக்காங்க. ஓகேங்களா, இதை தான் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது எப்படி இவங்க ரெண்டு பேர் கரெக்டாக ஒரு பொண்ணை டார்கெட் பண்ணி ரெண்டு பேருமே ஒரே பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க? யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? பிளாக் ஷிப்பில் இவர் மட்டும்தான் இப்படி பண்ணாரான்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் மைண்டில் வர ஒரே கேரக்டரு விஜய் சித்து அண்ணன் தான். இப்போ சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே யாரோ ஒருத்தர் எக்ஸ்போஸ் ஆகிட்டு தான் இருக்காங்க. அந்த யாரோ ஒருத்தர் மக்களுக்கு மிகவுமே பரிச்சயமான முகம். அந்த வரிசையில் மிகப்பெரிய சேனலான பிளாக் ஷீப்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு எல்லாத்துக்கும் மைண்டு வருது விஜய் சித்து அவரோட விளாக்ஸ் தான். அந்த அளவுக்கு ஒரு ஃபேம் கொடுத்த ஒரு சேனல்ல இருந்த ஒரு நபர் தான் இப்போ எக்ஸ்போஸ் ஆயிருக்காரு. அவர் வேற யாரும் கிடையாது, பிளாக் ஷீப் அயாஸ் தான். இதோட உண்மை தன்மையையும் இந்த எக்ஸ்போஸ் பண்ணதுக்கான நோக்கத்தையும் நம்ம கூட விவாதிக்க சதாம் அவர்கள் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். நீங்களும் சோசியல் மீடியால ஆக்டிவா தான் இருப்பீங்க, நானும் பார்த்திருக்கேன். சோ அப்படின்ற பட்சத்துல இந்த எக்ஸ்போஸ்டு கண்டென்ட் அப்படின்ற விஷயத்தையும் எப்படி பாக்குறீங்க? இந்த விஷயத்த முக்கியமா நான் வெளிக்கொண்டு வரணும்னு நினைச்சது ஏன்னா, இதுல ஒரு பெண் சம்பந்தப்பட்டிருக்க காரணத்தினால இதை அவங்களால எக்ஸ்போஸ் பண்ண முடியல, இதை வெளியே கொண்டு வர முடியல. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருமோன்ற ஒரு பின்னணியில அவங்க என்ன பண்றாங்கன்னா மீடியாவை நாடுறாங்க. அந்த ஒரு வீடியோ, இது சம்பந்தமான ஒரு வீடியோ பரவலா பேசப்படுது. சரி, இதை நம்ம ஏன் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாருக்கும் தெரியப்படுத்தக்கூடாது? இந்த மாதிரி இன்னும் யார் யார் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஏன் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றதை நம்ம தெரியப்படுத்தக்கூடாதுன்றதுதான் இந்த காணொலியோட நோக்கமே. ஆனா ரெண்டு கேள்வி வருது. ஒண்ணு, இதோட உண்மைத்தன்மை மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும், மக்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறது. இன்னொன்னு, இது மூலியமா எக்ஸ்போஸ் பண்றவங்களுக்கு ஒரு ஃபேம் கிடைக்கும் இல்லையா? இப்போ ஒரு பெரிய ஆளை அடிச்சோம்னா நம்மளும் பெரிய ஆளாகுன்ற ஒரு மித்து இருக்கு இல்லையா? இதையும் ஒரு காரணமா நம்ம யோசிக்கணும்ல, இந்த ஒரு ஆங்கிள் யோசிக்கணும்ல. அதாவது இவரை எக்ஸ்போஸ் பண்றதால எந்த ஒரு லாபமும் அவருக்கு கிடையாது, அவருக்கு நஷ்டம் தான். ஃபேஸ் வேல்யூ இருக்கு இல்லையா? ஃபேஸ் வேல்யூன்னு ஒரு மேட்டர் இல்லையா? அவர் நல்லது பண்ணி அவரை பத்தி பெருமையா பேசணும்னா அவரை அவருக்கு ஒரு growth கிடைக்கும்னு சொல்லலாம். அவர் பண்ணதே ரொம்ப கேவலமான ஒரு விஷயம், அதாவது ஒரு காம லீலைன்னு சொல்லலாம், அதுக்குள்ள மாட்டிட்டு இருக்காரு. அதை பத்தி நான் உங்களுக்கு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். அதான் கேட்கணும்ன்றேன். ஆக்சுவலி என்ன நடந்துச்சு, என்ன விஷயம் அவர் மேல இருக்கு? பிளாக் ஷிப் அயாஸ் என்றவர் என்ன பண்றாருன்னா, ஒரு பெண்ணுக்கு ஒரு மெசேஜ், இன்ஸ்டாகிராம் அவங்களோட ஃபாலோவர்ஸ், அதாவது பிளாக் ஷிப் அயாஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபேனுன்னு வச்சுக்கோங்களேன், ரசிகை. அவங்க என்ன பண்றாங்கன்னா மெசேஜ் பண்ணி பேசும்போது ஒரு யதார்த்தமா, இப்போ நீங்க ஒரு செலிபிரிட்டின்னு அவர் சொல்லிக்கிறாரு. அவர் செலிபிரிட்டின்ற பட்சத்துல அவங்களுக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அது ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். அது ஒரு பெண்ணா இருக்கும்போது இவர் என்ன பண்றாருன்னா அதை மிஸ்யூஸ் பண்றாரு. இந்த சாட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மெசேஜ் போனோன்னு, ஓய் நான் உங்களை பார்க்க முடியுமா, நான் உங்களை பார்க்கணும். அயாஸ் அவர்கள் அந்த பெண்ணுக்கு போட்டோ அனுப்ப சொல்றாங்க. காரணம் என்ன சொல்றாருன்னா, இது ஃபேக் ஐடியா கூட இருக்கலாம் இல்லையா, உங்க முகத்தை காட்டுங்கன்ற மாதிரி இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆயிட்டு அவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் படிப்படியா இவர் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் ஆபாசமா போறாரு. தனியா இருக்கியா, யார் இருக்கிறா கூடன்றதெல்லாம் ஆரம்பிக்கும் போது இவர் சொல்றாரு, நான் தனியா இருக்கும்போது நான் சட்டை இல்லாம இருப்பேன். அந்த பொண்ணு அதுக்கான பதில் சொல்லாத போது இருக்கியா எல்லாம் கேட்கிறாரு. கேட்போம் இல்லையா, ரொம்ப நேரம் மெசேஜ் வரேன்னா ஆர் யூ தேர்ன்னு கேட்போம், அந்த மாதிரி இவர் கேட்கிறாரு. அந்த பொண்ணு அதுக்கான சரியான பதில் சொல்லலை. பண்ணாத நேரத்துல அப்புறமா படிப்படியா இது போயிட்டே இருக்கு. அப்படியே பேசிட்டே போகும்போது இவர் முத்தம் கொடுக்குற எமோஜிஸ் எல்லாம் அனுப்புறாரு, போட்டோ எல்லாம் கேட்கிறாரு, நீ ஃபிட்டா இருப்பியா, இந்த மாதிரி கான்வர்சேஷனுக்குள்ள எடுத்துட்டு வர்றாரு. அதாவது உணர்ச்சியை தூண்டும் வகையான கேள்விகள் எல்லாம் இவர் எழுப்பி ரொம்ப நெருக்கமா எடுத்துன்னு போயிட்டு இவரோட காம இச்சத்துக்குள்ள அந்த பெண்ணை உள்ள எடுக்கிறதுக்கு வழி வகுட்டுறாரு. அந்த பொண்ணு எதுக்குமே சம்பந்தம் தெரிவிக்க மாட்டேன்றாங்க. அந்த பொண்ணோட சாட் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்குது. அவங்க எதுக்குமே சரியான பதில் சொல்றது கிடையாது. அதுக்கான ஆதாரம் எல்லாமே இருக்குது, உங்களுக்கு நான் எல்லாமே காட்டுறேன், அந்த போட்டோஸ் அதெல்லாமே. அந்த நேரத்துல இவர் கேக்குறாரு, நாங்கெல்லாம் பசங்க கூட இருக்கும்போது பொண்ணுங்களை பத்தி பேசுவோம், நீங்க பொண்ணுங்க எல்லாம் கும்பலா இருக்கும்போது பசங்களை பத்தி பேசுவீங்களான்னு கேட்டு அதுக்கப்புறம் என்ன கேக்குறாரு, நீங்க கேர்ள்ஸ் எல்லாம் ஒன்னா இருக்கும்போது ஆபாச படம் பாப்பீங்களா, அதாவது பான் வீடியோஸ் பாப்பீங்களான்னு கேக்குறாரு. என்னங்க சொல்றீங்க? இந்த அளவுக்கு இறங்கிய ஒரு ரசிகை கிட்ட அதுவும் இப்படி மிஸ்பிஹேவ் பண்றாரா? இப்படி எல்லாம் பேசுவாங்களா ஒருத்தங்க? ஒரு
பான் வீடியோ பாப்பியான்னு சொல்லி வெளிப்படையா ஒரு பெண் கிட்ட யாராவது கேட்பாங்களா? அந்த அளவு கூடவா வந்து பிளாக் ஷீப் அயாஸுக்கு வந்து அறிவு இல்லைன்னு நினைக்கிறீங்க? இதுலயே வந்து அந்த பெண்ணை வந்து காம இச்சைக்குள்ள இழுக்கிறதுக்கு வழி விடுறாரு. ஒருவேளை அந்த பெண்ணு வந்து நாங்க பார்ப்போம், ஜாலியா இருப்போம் அப்படி எல்லாம் பேசியிருந்தான்னா ஒன் பை ஒன்னா வந்து விஷயத்த எடுத்துன்னு போயிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு ஒரே வார்த்தை சொல்லிச்சு, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற மாதிரி ஏதோ சொன்னதுமா அவரு அதுக்கு கேட்கிறாரு, நான் ஒன்றும் தப்பா கேட்கலையே, இது வந்து யதார்த்தமான விஷயம் தான். அந்த பொண்ணு தெளிவா பதில் சொல்லுது, இது வந்து எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளா இருக்காது இந்த மாதிரி பேசுறதுன்ற மாதிரி பதில் சொல்லிடுது. ஆனா இப்போ நீங்க இவ்வளவு ஆதாரங்கள்லாம் வச்சு சொல்றீங்க அப்படின்றதெல்லாம் ஓகே. ஏன் செலிபிரிட்டியை எக்ஸ்போஸ் பண்றதுல துடிச்சிட்டே இருக்காங்க மக்கள்ன்றதை தாண்டி இன்னொரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஒரு செலிபிரிட்டி தாக்கி பேசினா நம்ம ஓவர் ஸ்டேட் ஆகிறது வந்து வெளியே வந்துடலாம், இல்ல அவரோட வளர்ச்சி பிடிக்காம பண்றாங்களான்ற கேள்விகள்லாம் வருது. ட்ராப்பா இருக்காதா? இது ட்ராப் எல்லாம் கிடையாதுங்க. இவரா தான் வந்து பேசியிருக்காரு. இவரோட மெசேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் நல்ல ஆதாரத்தோட நல்ல டீட்டெயிலிங்கா எல்லாத்தையும் 2 தரப்பு கண்டென்ட்டையும் சேட்டையும் பார்த்துட்டு இவர் எல்லாமே ஆபாசமா பேசுறாரு. இந்த பெண் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுது. அப்படி இருக்கிற நேரத்துல ட்ராப் பண்றவங்க இவங்க வந்து அந்த பெண் ட்ராப் பண்றாங்கன்னு நீங்க எடுத்துக்கோங்களேன். இந்த பெண் தான் வந்து ஆபாசமா பேசி இவரை வந்து காமவசத்துல உள்ள இழுத்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் இவரை வந்து ட்ராப்ல மாட்ட வைக்கணும். ஆனா இங்க அந்த மாதிரி எதுவுமே இல்ல. இவர் தான் வந்து சட்டை இல்லாத போட்டோ எல்லாம் அனுப்பியிருக்காரு. இப்போ நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து ஈஸியான ட்ராப் இல்லது. இப்போ இந்த விஷயம் பண்ணா எப்படி இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி இவரோட பேரை டேமேஜ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவரு சோசியல் மீடியாலயே ரொம்ப வருஷமா இருக்காரு, ஒரு ஆக்டராகவும் வந்துட்டு இருக்காரு. கரெக்டா? இவரை சுத்தியும் மீடியா பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. அப்ப இவருக்கு தெரியாதா இந்த மாதிரிலாம் பேசினா மாட்ட மாட்டோம் அப்படின்ட்டு? இவர் எப்படி தெரிஞ்சே மாட்டுவாரு? இவர் அதனால தான் என்ன பண்றாருன்னா உஷாரா வேனிஷ் மோட்ல போட்டுறாரு. வேனிஷ் மோட்னா என்னன்னா மெசேஜ் கொஞ்ச நேரம் கழிச்சு குறிப்பிட்ட நேரத்துல அந்த மெசேஜ் டெலீட் ஆயிடும், டிஸப்பியர் ஆயிடும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை வச்சுட்டு இவர் பண்றாரு. அதனால அந்த பொண்ணு அதுவும் பண்ணிருக்குது. இவர் வந்து ஹக்கு கிஸ் எல்லாம் கேட்டிருக்காரு, உன்னை முத்தம் கொடுக்கலாமா, உன்னை கட்டி பிடிக்கலாமா எல்லாம் கேட்கும்போது அந்த பொண்ணு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருக்கு. வேனிஷ் மோட்ல இருக்கு, மெசேஜ் எல்லாம் டெலீட் ஆயிடுதுன்ற ஒரு விஷயத்துல அந்த பொண்ணு வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது அந்த அயாஸ் என்பவர்களுக்கு தெரியுது. ஓகே, வேனிஷ் மோட் போட்டா ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது தெரியுது. அவருக்கு ஆப்போசிட் பர்சனுக்கு தெரியுது. அப்படி தெரியும் போது அப்படியே சரண்டர் ஆகுறாரு அயாஸ். இல்ல நான் ஏதாவது உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா, தப்பா பேசியிருந்தா இது என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் இனிமேல் இப்படி எல்லாம் பேச மாட்டேன், ஸ்கிரீன்ஷாட்டே எடுத்தீங்க. இந்த பொண்ணு அப்போ என்ன பண்ணுதுன்னா மொத்த இவரோட தப்பையும் வெளிப்படுத்தணும்னு சொல்லி, இல்ல நான் சத்தியமா வந்து நான் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கல, தெரியாம கைப்பட்டுச்சு சொல்லும்போது, இல்ல நான் என் மேல சத்தியமா, அயாஸ் அவர்கள் சொல்ற என் மேல சத்தியமா நான் இனிமேல் இப்படி பேச மாட்டேன். உஷாராயிட்டாரு அப்படி வச்சுக்கலாம். உஷாராயிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, அந்த பொண்ணு இன்னும் வந்து அலர்ட்டா அந்த போன்ல சேட் பண்ணிட்டு இன்னொரு போன்ல ரெக்கார்ட் பண்ணுது, எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிடுச்சு. ஓகே, இப்படிதான் அயாஸ் வந்து மாற்றாரு. நான் கேக்குறேன், யாரோ தெரியாத ஒரு பொண்ணு உனக்கு வந்து ஒரு ரசிகைன்னு சொல்லிட்டு உன்னோட கலையை மதிச்சு உன் மேல ஒரு மிகுந்த மரியாதையோட உன்னை ஒரு, அதாவது அயாஸோட வீடியோஸ் எல்லாம் பாத்திருக்கீங்களா? எப்படி இருக்கும்? ஒரு அம்மாஞ்சி மாதிரி ஒரு நல்ல ஒரு வேற வெளியே ஒரு மக்களுக்கு வந்து ஒரு முகத்தெரிய கிழிக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த வீடியோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா. ஆனா எந்தெந்த கேரக்டர்லாம் நம்ம பிடிக்கிறோம்னா மக்கள் மத்தியில இவரெல்லாம் இந்த வாய்ப்பே இல்லப்பா, அயாஸ் எல்லாம் வந்து உண்மையிலேயே சுத்தமான ஒரு தெரியிற லெவல்ல இருக்கவங்க தான் மாட்டுறாங்க. ஆமா, இவரோட வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு மாதிரியும், அதாவது காதல் வந்து பயங்கரமா அடி மனசுல இருந்து காதல் பண்ற மாதிரியான இன்ட்ரோவர்ட் பையன், நம்ம வீட்டு பையன், இந்த மாதிரி கண்டென்ட் தான். ஒரு பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் தான் வந்து அயாஸ். பாசிட்டிவ் ஃபேம். இந்த ஃபேமை யூஸ் பண்ணிட்டு உங்களை நம்பி ரசிகைன்னு உங்களை ஒரு செலிபிரிட்டி உங்க நடிப்புலயோ ஏதோ ஒரு விஷயத்துல உங்ககிட்ட இம்ப்ரெஸ் ஆகி மெசேஜ் பண்றாங்க. நீங்க என்ன பண்ணும்? மரியாதை நிமித்தன காரணமா, ஹாய்மா, நல்லா இருக்கேம்மா, என் நடிப்பு பிடிச்சிருக்கா, தொடர்ந்து என்ன சப்போர்ட் பண்ணுங்க, ரொம்ப நன்றி, நீங்க எனக்கு ரசிகையா இருக்கிறதுக்கு எனக்கு தான் பெருமை, இந்த மாதிரி சொல்லி அவங்கள வாழ்த்தி கையெடுத்து கும்பிடணும். அந்த கான்வர்சேஷன் கட் பண்ணிக்கணும். டிக்னிட்டியான எது அப்படியே அவங்க உங்களை தொடர்ந்து பேசணும்னு ஆசைப்படுறாங்களா, என்னமா சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, அவங்க உங்க கூட வந்து பழகணும், நட்பு, அந்த நட்பை வந்து தொடரணும்னு அவங்க நினைச்சாலும் மரியாதையான நட்பா வச்சுக்கணும். நீங்க புரியுதுங்களா? புரியுது. இப்போ இந்த ஒரு விஷயத்துல இன்னொருத்தர் நம்மளுக்கு ஞாபகம் வராரு. இதே மாதிரிதான் வந்து டாக்டர் திவாகரும் என்ன பண்றாருன்னா, ஒரு பொண்ணு ரசிகைன்றது பாத்தீங்களா, போனை போட்டு மெசேஜ போட்டு நீயும் நானும் ரீல்ஸ் பண்ணலாம், வரியா ஹில் ஸ்டேஷன் போலாம் இன்னும் கூப்பிட்டாருல, கேரளால அங்க போலாம் இங்க போலாம். அதே மாதிரிதான் அவர் வந்து ரொம்ப பெரிய செலிபிரிட்டி டாக்டர் திவாகர். ஆமா, இவர் கொஞ்சம் குட்டி செலிபிரிட்டி. அதே பாணியில தான் வந்து திவாகர் பாணியில தான் இவரை வந்து ட்ரை பண்ணிருக்காரு, டிராவல் ஆகுறாரு. எல்லாருக்கும் ஒரு டார்க் சைடு இருக்கும். அப்படி
இருக்கும்போது மக்கள் மத்தியில ஜெயிக்கணும், நம்ம ஆக்டரா வரணும்னு நினைக்கிற ஒரு ஆள் வந்து ஏன் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்றான்னு நினைக்கிறேன். அதாவது பிளாக் ஷிப் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் மைண்ட்ல வர ஒரே கேரக்டர் விஜய் சித்து அண்ணன் தான். அவர் வந்து அவரோட திறமையை வளர்த்துக்கிட்டு உண்மையாவே பாசிட்டிவா வளர்ந்து ஒரு உச்சத்துல இருக்கிறவர் தான் விஜய் சித்து அண்ணன். அவர் மேல வந்து மிகுந்த மரியாதை எனக்கு. ஏன்னா அவர் வந்து அடியில இருந்து மேல வந்து நிக்கிறாரு. ஏன்னா உண்மையான அவரோட திறமையை வச்சு மட்டுமே வளர்ந்து அவர் நிக்கிறாரு. அவர் டீம்ல இந்த மாதிரி பண்றவங்க இருக்கிறது தான் எனக்கு வருத்தம். இவர்கிட்ட நல்ல திறமை இருக்குது. ஐயாஸ்க்கு நல்லா நடிக்கிறாரு. ஐயாஸ்ன்றது இப்ப டேமேஜ் ஆனதுனால இப்ப ஐயாஸ் மட்டும் பாதிக்கப்படுறது இல்ல, பிளாக் ஷீப் மொத்த நெட்வொர்க்கும் தான் பாதிக்கப்படுறாங்க. ஆமா, பிளாக் ஷீப் ஐயாஸ் எக்ஸ்போஸ்டு தான் வீடியோஸே வருது. ஆமாங்க, உங்களுக்கு இனிஷியலே பிளாக் ஷிப் தான் மீடியால. ஐயாஸ்ன்னு சொன்னா யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரிய போறது கிடையாது. அந்த பிளாக் ஷிப் ஐயாஸ்ன்னு சொன்னா தான் ஊருக்கே தெரியுது. எக்ஸாக்ட்லி. உங்களோட தவறுகள் வந்து உங்க வாழ்க்கை அழிக்குது. இப்போ நீங்க பண்ண மிகப்பெரிய தப்பு வந்து உங்க வாழ்க்கை அழிக்குது. இதுதான் உண்மை. உங்களுக்கான ஃபேம் வருதா, அதை பாசிட்டிவா யூஸ் பண்ணுங்க. தயவு செஞ்சு மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. உங்களை நம்பி வர ரசிகர்களை தயவு செஞ்சு மிஸ்கைடு பண்ணாதீங்க, மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. இதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ஒரு விஷயத்தை வச்சு ஐயாஸோட கெரியர் டிசாஸ்டர் ஆயிருமா? இந்த ஒரு கரியரை வச்சு அவரோட கரியர் டிசாஸ்டர் ஆகுமா இல்லையான்றது அது மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஆனா வந்து இவர் பண்ண இது மட்டுமே இவர் பண்ணி இருக்காரு, இதனால தான் இவர் எக்ஸ்போஸ் ஆகுறாருன்றத மட்டும் நான் உறுதியா ஏத்துக்க மாட்டேன். ஆமா, ஏன்னா நிறைய விஷயம் நடந்திருக்கு. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா வீடியோ ரிலீஸ் ஆன உடனே கிட்டத்தட்ட ஒரு 3-4 பொண்ணுங்க வந்து கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க கீழே. அந்த கமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு சொல்றாங்க, எனக்கு வந்து ஐயாஸை ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவங்க மேல ஒரு ஃபீலிங் இருந்தது, நடிகராவே ஃபேம் கிடைச்சு ஒரு ஃபேம்னால அவங்கள நான் வந்து பேசணும், சந்திக்கணும், பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. அந்த நாள் நான் வந்து அவர்கிட்ட நான் பேச ஆரம்பிச்சேன். ஆனா வந்து அவர் எதுவுமே வந்து அந்த மாதிரி பேசவே இல்லை. எல்லாமே அவர் பேசினது பாத்தீங்கன்னா தப்பா என்ன யூஸ் பண்ற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. அந்த டைரக்ஷனுக்கே அவர் போல. ஆமா, டிஸ்ட்ராக்ட் பண்றாரு. இவர் பேசுறது எல்லாமே இந்த மாதிரி ஆபாசமா தான் பேசுறாரு. எனக்கு அது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்தது. அவரு ஐயாஸ் மேல நான் வச்சிருந்த மரியாதை வந்து அது அப்படியே வந்து எனக்கு அப்படி மாறிடுச்சு. இந்த மூமெண்ட்ல அழிஞ்சிடுச்சு. இவர் எதுவுமே வந்து நல்லபடியா பேசுறதே கிடையாது. இவர் பேசுறது எல்லாம் ஆபாசமாவும் என்ன வந்து ஹர்ட் பண்ணிச்சு ரொம்ப. நான் வந்து இதுல வந்து மிகுத்த பாதிக்கப்பட்டிருக்கேன்ற மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணு பண்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இன்னும் அடுத்தது பார்த்தோன்னா அந்த பெண்ணும் சொல்றாங்க, ஐயாஸ் என்பவர் வந்து எனக்கு மெசேஜ் பண்றாரு, வீடியோ கால் பண்றாரு, என்ன வந்து ஃபோர்ஸ் பண்றாரு, எனக்கு கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்றாரு? இந்த அளவுக்கு ஐயாஸ்? ஆமா, இந்த மாதிரி எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி என்ன பேச வைக்கிறாரு. நான் ஒரு கட்டத்துல கோவம் ஆயிட்டு நான் சொல்லிட்டேன், அதாவது வெறும் பேசுறதுன்னா அப்படி கிடையாது, ஆபாசமா போட்டோ அனுப்புங்க, சேம் இதே மாதிரி தான் நீங்க பான் பாப்பீங்களா, எல்லாமே மெசேஜ்லயே வந்து அந்த பெண்ணை வந்து ஒரு குளிர்ல இப்படிதான் கவரணும்னு சொல்லி அவர் ஒரு தப்பான கோணத்துல வந்துட்டு இருக்கிறாரு. பெண்ணை கவர்றதுன்றது ஒரு காதல் வசப்படுத்தி கவரணும். எது காதல்ன்றது வேற. ஆமா, அன்பு காதலை காட்டி தான் வந்து அந்த பெண் கிட்ட வந்து நீங்க நெருக்கமாகணுமே தவிர இந்த மாதிரி வந்து உங்களோட காம இச்சத்தை காட்டி வந்து நீங்க நெருங்குறதுன்றது ஒரு தப்பான இதுவா தான் நான் எடுத்துக்கிறேன். அப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் கடைசியா ஒரு வரி வருது அந்த பெண்ணோட கமெண்ட்ஸ்ல, இவர் மட்டும் கிடையாது பிளாக் ஷிப்ல, அதாவது பிளாக் ஷிப்ல இவர் மட்டும் தான் இப்படி பண்ணாரான்னு பாத்தீங்கன்னா அதுதான் இல்ல. அந்த கமெண்ட்ஸ்ல படிக்கும் போது ஆமா, பிளாக் ஷிப்பை நம்ம வந்து எல்லாருமே சின்ன வயசுல இருந்து எப்படி பாத்துருக்கோம், அப்படியே ஒரு ஆசையா பாக்குற ஒரு ஃபேவரட்டான சேனல். அந்த சேனல்ல இவர் கூட இருக்கிற ஒரு இன்னொரு நபரும் அது இவர் மாதிரியே அதே பெண்ணுக்கு மெசேஜ் பண்ணிருக்காரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நல்ல ஃபேமஸ். அவரு பிளாக் ஷிப் சேனல்ல யாருன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்றேன், கமெண்ட்லயே இருக்குது. நீங்க அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி நீங்க போடலாம், இவங்க பேசுனதெல்லாம் என்னன்னு. குட்டி மூஞ்சி விவேக்ன்றவர் தான். ஓகே, உனக்கு என்னப்பா அப்படின்னு டைலாக் பேசுற ஒரு நபர். ஆமா, ஃபேமஸ் ஆன உனக்கு என்னப்பா சொல்லிட்டு தாடி வச்சுன்னு ஒருத்தர் பேசுவாரு, அவர் தான். இவங்க 2 பேருமே நண்பர்கள். யாரு? ஐயாஸும் குட்டி மூஞ்சியும் நண்பர்கள். இது எப்படி இவங்க 2 பேர் வந்து கரெக்டா ஒரு பொண்ணை டார்கெட் பண்ணி 2 பேருமே ஒரே பொண்ணுங்க மெசேஜ் பண்றாங்க? யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? கேட்கும் போது என்னடா ஒரு செலிபிரிட்டியா இருக்க ஒரு நபர் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்ல, பீப்புள்ஸ் நிறைய பாக்குறாங்க, அவங்க நம்பி பேசுறாங்கன்றப்போ கண்டிப்பா நம்ம ஒரு டிக்னிட்டியோட இருக்கணும்ல. ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்படி பண்றாங்க. அது இல்லாம வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய இந்த மாதிரி தப்புகள் பண்ணிருக்காங்கன்றதுதான் என்னோட கருத்து. பிரைவேட்டா சொல்றீங்க? ஆமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டைரக்டாவே சொல்றேன். அதாவது இவங்க 2 பேருமே அது எப்படிங்க, ஒரு பொண்ணுக்கு ஐயாஸ் மெசேஜ் பண்றாரு, பின்னாடி இவரோ மெசேஜ் பண்றாருன்னா ஒரே ஐடிக்கு பிளான் பண்ணி தான் பண்றாங்க. இவங்க தான் பெண்களுக்கு ட்ராப்பா இது பண்றாங்க. இப்போ தவறு எங்க இருக்குதுன்னா,
இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் அயாஸும் இந்த குட்டி மூஞ்சியும் 2 பேருமே சேர்ந்து தான் இந்த தவறுகள் எல்லாம் பண்றாங்கன்றதை தான் நான் பார்க்குறேன். எனக்கு 2 விஷயம் நீங்க சொல்லணும். ஒன்று, செலிபிரிட்டியா இருக்கிறவங்க ஒன்று, இன்னொன்று இந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆகும்போது அந்த பெண்கள் எப்படி அவங்களோட நியாயத்தை வெளிப்படுத்துறது, அவங்களுக்கு நடந்த அநீதியை எப்படி மக்கள் மத்தியில் கொண்டு வருது, ஏன்னா யாரை நம்புறது அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும்ல. இந்த 2க்கு மட்டும் பதில் சொல்லுங்க சார். செலிபிரிட்டின்றவங்க நம்மளை பார்க்கறது சின்ன குழந்தைங்கள்ல இருந்து முதியோர்கள் வரைக்கும் செலிபிரிட்டிஸை பார்க்குறாங்க. அவங்க எப்படி நடந்துக்கணும்னா எல்லாருக்குமே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நடந்துக்கணும், ப்ளஸ் நல்ல ஒரு மெசேஜும் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். தேவையில்லாமல் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பு, இந்த லோலாய் ஆப், இதுக்கெல்லாம் ப்ரொமோஷன் பண்றதை விட்டுட்டு இந்த ரம்மி சர்க்கிள் இந்த மாதிரி லாட்ரி, இந்த சூது இந்த ஜூது ஆப்புகள்லாம் வந்து ப்ரொமோஷன் பண்றது, தப்பான ஆப்புங்களுக்கு ப்ரொமோஷன் பண்றது, இதெல்லாம் தவிர்க்கலாம். கண்டிப்பா செலிபிரிட்டிஸ் எவ்வளவு நல்ல விஷயம் இது ப்ரொமோட் பண்ணுங்க, எஜுகேஷனுக்கு ப்ரொமோட் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது ஒரு ஃபேன்களா இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணவே பயப்படுவாங்க இல்லையா? ஆமா, அப்போ மற்றவங்களுக்கு கிடைக்கிற ரெகனைசேஷன் வந்து இவர் மூலியமா சிம்பிள் விஷயங்க. அயாஸ் பண்ணதால இப்போ எல்லா செலிபிரிட்டிஸ்க்கும் தான் கெட்ட பேர், எல்லாருக்குமே கெட்ட பேர். அயாஸ் மாதிரியான செலிபிரிட்டியா யாருமே ஆகாதீங்க. தயவு செஞ்சு எல்லாருமே மதிக்கத்தக்க செலிபிரிட்டியா ஆகுங்க. ஏன்னா மீடியால உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது நல்ல விஷயங்களை எடுத்துன்னு போய் மக்களுக்கு சேர்க்க வேண்டிய ஆளுங்க தான் நீங்க செலிபிரிட்டிஸ்ன்றவங்க. தப்பான விஷயங்களை எடுத்துன்னு போய் தயவு செஞ்சு சேர்த்து வருங்காலத்தை நாசமாக்கிடாதீங்க. அப்படிதான் நிறைய செலிபிரிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே. புரியுதுங்களா? ஓகே, இப்போ நான் எக்ஸ்போஸ் ஆயிட்டேன். இப்போ எக்ஸ்போஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் எப்படி ரெக்கவர் ஆகுறது, இது ஒரு கேள்வி வருது. இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா, இது மூலியமா பாதிக்கப்பட்ட பெண்கள் எப்படி அவங்களோட அநீதிகளை வெளிப்படுத்துறது? இது வந்து நல்ல விஷயம். முக்கியமா பெண்கள் வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை நம்ம வெளியே சொன்னா நம்ம பேர் கெட்டு போயிடுமேன்ற ஒரு பயத்துல இருக்காங்க. ஓகேங்களா? இதை தான் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால தைரியமா பெண்கள் உங்களுக்கு சம்பந்தம் இந்த மாதிரி வந்து டிஸ்டர்பன்ஸ் என்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலும் உங்களால வெளிப்படுத்த முடியல, உங்களால எக்ஸ்போஸ் பண்ண முடியல, உங்களுக்கு தேவையான ஃபோக்கஸ் இல்லை மீடியாலன்னு நினைச்சீங்கன்னா தாராளமா டிஎம் பண்ணுங்க. எங்களுக்கு டிஎம் பண்ணீங்கனாலோ கீழே கமெண்ட்ஸ் பண்ணீங்கனாலோ சதாம் டாக்ஸ்ன்னு சொல்லி இன்ஸ்டா பேஜே வச்சிருக்கேன். அதுல தைரியமா நீங்க கமெண்ட்ஸ் எனக்கு டிஎம் பண்ணுங்க. டிஎம்ல வந்து உங்களோட ஆதாரங்களை எனக்கு மெசேஜா அனுப்புங்க. கண்டிப்பா வாய்ஸா நீங்க பேசுவீங்க. ஆமா, கண்டிப்பா பாதிக்கப்பட்ட பெண்ணோட வாய்ஸா நான் எக்ஸ்போஸ் பண்றேன். அது எவ்வளவு பெரிய செலிபிரிட்டியா இருந்தாலும் சரிதான், நான் ரெடியா இருக்கேன். எனக்கு கண்டிப்பா வந்து எல்லா மீடியா சேனல்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்றது. இந்த வீடியோக்கான காரணமே அதுதான். இந்த வீடியோ போடுறதுக்கான நோக்கமே அதுதான். ஆமா, இனிமேல் யாரும் பயப்பட, யாரும் பாதிக்கப்பட்டு பயந்து உட்காராதீங்க. தைரியமா உங்க குரலை எழுப்புங்க. அந்த குரலை நான் வந்து வெளிப்படுத்துறேன். வர பிரச்சனையை நான் சந்திக்க தயார். இந்த மாதிரி சென்சிபிளான மேட்டர்ஸை பேசுறதுக்கு உங்களை மாதிரி தைரியமான நாட்கள் இருக்கிறதே பார்க்கும்போது அபூர்வமாக தான் இருக்கு. ஏன்னா நீங்க சொல்லும்போது அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்கு. இப்போ நாங்களும் ஜெயிக்கணும், மீடியாவில் வரணும்னு நினைக்கிறோம். அப்போ நாங்கள் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கணுன்றதும் தெரிஞ்சுக்கிறோம். மக்கள் மத்தியில் இந்த மாதிரி பண்ற ஒரு சில விஷயங்கள்னால ஒரு மீடியாவை பார்த்தாலே பயப்படுறாங்க, ஒரு செலிபிரிட்டி பார்த்தாலே இவன் ஆகாதவன் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்களோ, ரசிக்கக்கூடிய ஆட்களே இப்படி ஆகிட்டாங்கன்னா எங்களோட நிலைமையை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சென்சிபிளான விஷயங்கள், இந்த மாதிரி ஷாக்கிங்கான விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி.